ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி தமிழ் வருஷ பிறப்புனால ஒரு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட ஒரு அருமையான ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதே டம்ளரில் அரை டம்ளர் ஜவ்வரிசி, நான் பாருங்கள் நல்லா பொடி ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கேன். அந்த ஜவ்வரிசியும் அது கூட போட்டு லேசாக வறுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். நல்லா 2 தடவை கழுவி வந்தாச்சு. இப்போ நம்ம 1.5 பங்கு வச்சுருந்தோம்னா ஒரு டம்ளர் பச்சை அரிசி, அரை டம்ளர் ஜவ்வரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வைக்கணும். 1 டம்ளர் பச்சரிசியா பாசிப்பருப்பு, சாரி 2 1 டம்ளர் பாசிப்பருப்பு, அரை டம்ளர் ஜவ்வரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி, எப்போயுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எடுத்துக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக உப்பு மட்டும் போட்டு ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த டம்ளரில் 3 டம்ளர் வெல்லம் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வெதுன்னு வெந்நியை ஊற்றி எடுத்தோம்னா தேங்காய் பால் நல்லா வரும். தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி நல்லா 5 விசில் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சாச்சு. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த குக்கர் விசில் போன உடனே நம்ம எல்லாத்தையும் போட்டு பாயாசம் செஞ்சிடலாம். இந்த பாருங்கள், நல்லா பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்லா உங்களோடு இருந்துச்சு. நம்ம ரொம்ப குழைக்க வேண்டாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அடியில் ஏதாவது தூசிகள்லாம் இருந்ததுன்னா இருக்கிறதுனால தான் நம்ம கரைச்சி வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். எடுத்து அந்த வெள்ளம்லாம் ஒன்றா சேர்ந்து கரையில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் கொதிக்கணும்ல பக்கத்தில் நம்ம ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம அந்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை தாளித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த பாயாசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக ஏலக்காய் பொடி நம்ம கடைசியாக போட்டால் தான் வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அதையும் போட்டு கொதிச்சோம். இதில் நீங்கள் இந்த தாளிக்கிறதுக்கு இந்த முந்திரி பருப்போட கொஞ்சம் தேங்காய் சின்னையும் பல்லுப்பெல்லாம் நறுக்கி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பால், அதை தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பாயாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி இந்த தேங்காய் பால் தான் ஊற்றி செய்கிறோம். அதனால் உடம்புக்கும் ஹெல்த். இப்போ வெயில் காலமாக இருக்கா, இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா குளிர்ச்சிங்கனால உடம்புக்கும் நல்லது. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த பாயாசம் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்ச கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு போட்டு அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாயாசம் தயாராகிடுச்சு.
அருமையான சுவையில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தேங்காய் பாலோட ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாயாசம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.